சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏசாயா 28 வசனம், கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆலோசனை கொடுக்கிறவர், செயல்படுகிறவர். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமாக இருக்கும், அவருடைய செயல்கள் மகத்துவமாக இருக்கும். அவர் நமக்கு நல்ல ஆலோசனை தருகிற தேவன். நம்ம எல்லாருக்குமே ஆலோசனைகள் அவசியம் இல்லை? ஒரு குடும்பத்தை நடத்தும் போது சில தடுமாற்றம் வரும்போது என்ன செய்யறது நினைக்கும் போது யாராவது ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு ஆலோசனை அவசியம். ஒரு பிஸ்னஸ் செய்தால் அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை அவசியம். ஊழியம் செய்தால் கூட அதற்கு ஆலோசனை அவசியம். அநேகருடைய ஆலோசனை வெற்றியை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிலர் தவறான ஆலோசனை கொடுத்துருவாங்க. அது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் பாதித்து விடும். அப்போ ஆலோசனை சரியாக நமக்கு தரக்கூடியவர் யாருன்னா கர்த்தர். ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் உண்டு, அவர் ஆலோசனை கர்த்தா. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று ஆலோசனை கர்த்தா. அவர் அருமையாய் ஆலோசனை கொடுப்பார். சிலர் சொல்லுவாங்க, இயேசுடிக்கிற ஊழியத்தை எல்லாம் பார்த்துட்டு, கட்டடங்கள் அமைப்புகள்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி செஞ்சீங்கன்னா தேவன் ஆலோசனை கொடுத்தார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே எந்த கட்டடம் கட்டணும், எந்த மாதிரி அமைப்புகள், இது கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி செய்யப்பட்டது. அதுதான் உண்மை. அவர் ஆலோசனை கொடுத்த ஊழியத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் ஊழியத்தில் வெற்றிகளை பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நடத்தினா உங்கள் பிஸ்னஸில் ஜெயம் உண்டாகும், வேலையிலே உயர்வு உண்டாகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிப்பிலே வெற்றி உண்டாகும். அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன். அவர் செயலிலே மகத்துவமானவர். வேறு ஆலோசனை கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்கிற ஆண்டவர் அல்ல. அதை செயல்படுத்தி காண்பிக்கிற தேவன் உங்களுக்கு செய்வார்.